இந்த பிராண்டட் ஃபேப்ரிக்கை டெவலப் பண்ணுறதுக்கு யார் முன்னெடுக்கணும்? இந்த ப்ராசஸில் இருக்காங்க பாருங்கள், நிட்டிங் அண்டு டையிங் அண்டு காம்பேக்டிங், ஸ்டென்டரிங் அண்டு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ட்ரையர் அண்டு போல் ட்ரையர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டம்பிள் ட்ரையர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ப்ராசஸ் செக்டர் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் வில் பி வெரி ஸ்ட்ராங் எனஃப். இது என்றைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அன்னைக்கு இந்த எப்படி சைனாவில் வந்து சொல்கிறாங்க அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் டெவலப் ஆச்சுன்னா தட் வில் பி தி யுவர் நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டு இன்டகிரேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த ஒன் ஸ்டெப் இன்டகிரேஷனில் என்ன ஆகுதுன்னா, தி கம்பெனிஸ் விச் ஆர் ரோமிங் அரவுண்ட் தி நிட்டிங், டையிங், காம்பேக்டிங், ப்ராசஸிங் எல்லாம் அவங்க சுற்றி வர்றத டைம் கன்சியூம் பண்ணுறதை அவங்க தவிர்க்கலாம். மற்ற வேலைகளுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குவாலிட்டிங்கிறது அந்த கம்பெனிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறதுக்கு வழி கிடைக்கும். யூ வில் கிவ் சாம்பிள், தே வில் டு கிவ் தி ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். அது இப்போ என்ன நடக்குதுன்னா, நவ் வாட் ஹேப்பன்ஸ்